நான் வணக்கங்க. பாஸ்கர் வணக்கம் ஐயா. எந்த ராட்டை ஊர்ல இருக்கீங்க இன்னைக்கு? கன்னியாகுமரி தான். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மக்களே. ம், இந்த சீசன் வந்து நம்ம ஆட்சியும் அதிகாரமும் எடுத்திருக்கோம். அதில் போன முறை நிதிநிலை அறிக்கை பற்றின அறிமுகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த கடந்த 15 நாட்களாக இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, பட்ஜெட்டை தொடர்ந்து அதிகம் பேசப்படுற விஷயங்கள் வந்து அரசின் மெத்தன போக்கு, அலட்சியம், அதில் நடக்கக்கூடிய வன்முறை, சாமானியர்களுக்கு என்னென்ன புரியல. பல்வேறு வகையில வந்து ஒரு நிலையற்ற தன்மை உருவாயிருக்கிற மாதிரி தான் ம், தோணுது. அதனால அதையே பேசலாமோ அப்படின்னு தான் யோசனை வருது. அலட்சியம், நம்ம என்ன சொல்றது, நெக்லிஜென்ஸ்னு பார்த்தாலும் சரி, இல்லை இன்டிஃபரன்ஸ்ன்ற வார்த்தையில பார்த்தாலும் சரி, அந்த அலட்சியம், அதிகாரமும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அலட்சியமும் இந்த சமூக இயக்கம் சோஷியல் டைனமிக்ஸ்ல என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலான்னு ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல குறிப்பா அரசின் வன்முறை நேரடியா தெரியுது. துப்பாக்கி சூடா இருக்கட்டும், அல்லது அலட்சியத்துல பாதிக்கப்படுபவர் பக்கம் நிக்காம பாதிப்பை ஏற்படுத்துறவங்க பக்கம் நிக்கிற ஒரு போக்கா இருக்கட்டும், ம், அதெல்லாம் கண்கூடா பார்க்கும்பொழுது கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கு. தேச அளவுலயும் பார்க்கும்பொழுதும் நிறைய ஸ்டோரிஸை குக் பண்றாங்கன்றது தெரியுது. ம், ஏன்னா இன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது ஈரானியர்கள் ஊடுருவல்ன்றத தலைப்புச் செய்தியாக புதிய தலைமுறை மாதிரி ஆட்கள் அதை வந்து ஈரானியர்கள் ஊடுருவல் அப்படின்னு கொண்டு வர்றது. ம், அது வந்து தேசிய ஊடகங்கள்ல எப்படி அது திரிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இது ம், ஒரு பக்கம் இருக்கு அலட்சிய போக்குன்னு, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவனை கண்டுக்காத ஒரு அலட்சியம். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, வன்முறையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அந்த மத்திய மாநில அரசுகள்ல அந்த அலட்சியன்றது நாளுக்கு நாள் பெருகிட்டே வர்றது கவனிக்க முடியுது. அதனால அலட்சியமா எடுத்து பேசுவோம். வெவ்வேறு வடிவங்கள்ல எப்படி இது பாதிக்குது, அதிகாரிகளுடைய அலட்சியன்றது சமூகத்துல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். அதிகாரத்துல இருக்கிறவங்களுடைய அலட்சியம்ன்றது பொறுப்பற்ற ஒரு நிலையில தான் வருது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எத்தனை பேரை பாதிக்கும், ம், எத்தனை ம், பேருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ம், ம், அப்படின்ற ஒரு உணர்வோட வேலை செஞ்சாங்கன்னா, ம், அவங்க செய்யக்கூடிய வேலையினால பாதிப்புகள் வந்து அந்த ஒரு பயம் இருக்கும். ம், சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ம், ம், நம்ம யாருக்கு அக்கௌண்டபிள் அப்படின்றதுல இருக்கு. ம், சமீபத்துல ஒரு அதிகாரி கூட ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ம், ம், ஒரு பன்னாட்டு ஐநா நிறுவனத்தின் மூலமாக ஆஹ், என்ன சொல்றது, நிதி உதவியோட ஒரு ப்ராஜெக்ட் அரசாங்கம் நடத்த ம், போகுது. ம், ம், அந்த உயர் அதிகாரி யார் வந்து அந்த திட்டத்தை வடிவமைக்கிறாங்களோ அந்த ம், உயர் அதிகாரியோட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ம், ம், நான் சொன்னேன், உங்களுடைய அரசியல் பொருளாதார இன்றைய இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? ம், அதை வச்சுதான் நீங்க இது மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கணும். இந்த திட்டத்தை ம், நீங்க வந்து இன்னைக்கு வடிவமைக்கும் போது இதெல்லாம் அதுக்குள்ள போகணும். உங்களுடைய ம், நிலைப்பாடு என்ன இந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும்? நீங்க ம், என்ன ம், நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். ம், அவர் என்னமோ ஒண்ணு சொன்னாரு. நான் சொன்னேன், உண்மை நிலை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உண்மையாக இது மக்களுக்கு தேவைதானா? அந்த ம், தேவையை நீங்க எப்படி புரிஞ்சிட்டீங்க? எந்த ம், ம், விதத்துல அந்த தேவையை பத்தின புரிதலை வந்து நீங்க அதிகப்படுத்தி இருக்கீங்க? எந்த விதத்துல அதை துல்லியப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு. ம், அந்த அதிகாரி சிரிச்சுட்டே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அவர் சொன்ன விஷயம், ம், அஹ், மக்கள் தேவைக்கு எங்கெங்க நாங்க எல்லாம் திட்டம் போடுறோம், நம்ம ம், தேவைக்காக தானே போட்டுக்கிறோம் அப்படின்னாரு. ம், ம், இதுதான் வந்து இந்த அலட்சியத்தின் ஒரு உச்சபட்ச ஒரு ஒரு நிலைப்பாடுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா
அப்படின்னா நாம என்ன செய்யறோம் அங்க உட்காந்துட்டு? ம். இன்னொரு சமயம் இன்னொரு உயர் அதிகாரி வந்து பேசும்போது, "இந்தா நான் சொல்றத கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? இந்த அதிகாரிங்கலாம் சும்மா தலையாட்டிட்டு ம். போறாங்க. அந்த பக்கம் போய் அவன் அவனுக்கு தேவையானதுதான் பண்ணுவான்." அப்படின்னு அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஒருத்தர். ம். அவர் ம். சொல்றாரு பேசும்போது. ம். ம். சோ அலட்சியம் என்பது ம். பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க ம். செய்யக்கூடிய ஒரு வேலையில ம். எந்த விதத்திலையும் வந்து நீங்க பொறுப்பெடுக்க விரும்பல. ம். உங்களுக்கு மேல் இருக்க உயர் அதிகாரி வந்து நீங்க சொல்றத வந்து அப்படியே நம்பணும். அதனால அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்றத நீங்க யூகிச்சு, அவருக்கு ம். அதுக்கு தேவையான விடைய முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ம். நல்லவர். ம். 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 அவருக்கு புரியாத, அவருக்கு தெரியாத, அவர் ஒப்புக்கொள்ள முடியாத விஷயத்த நீங்க வந்து கருத்தாகவோ, அல்லது உங்களுடைய ரிப்போர்ட்லயோ, அல்லது உங்களுடைய வேலை மூலமாகவோ நீங்க அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, ம். நீங்க வந்து அந்த வேலைக்கு உகந்தவர் இல்லன்னு உங்கள வேற டிபார்ட்மென்ட்க்கு மாத்திருவாங்க. அல்ல வேற வேலைக்கு மாத்திருவாங்க. ம். So, truth is inconvenient to the system of governance that is indifferent to people. ம். ம். இந்த பொறுப்பின்மை கடைசியில எங்க போய் முடியுதுன்னா, உண்மையை ம். ஒப்புக்கொள்ள அந்த ஒரு சிஸ்டத்துக்கு சுத்தமா ஒரு ஆர்வமோ, அல்லது உந்துதலோ, அல்லது ஈவன் ஒரு அதற்கான ஒரு தேவையே இல்லன்ற மாரி போயிரும். இப்ப நீங்க உண்மை சொல்லும்போது இதுதான். எனக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் ம். வருது. அடிக்கடி அசட்டிவ் பீஸ்ல எடுக்கிறதுதான். இவங்க டிரான்ஸ்பரன்சியல் ட்ரூத் நினைச்சுக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் ஆஹ், இப்போ எப்படி ஆர்டிஐ கேட்டோம்னு வைங்க, இந்த இதெல்லாம் ஒதுக்கணும், இந்த இதெல்லாம் செலவாச்சுன்னு ஒரு ஃபைல் வரும். அதை வாங்கும்போதே நமக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு சண்டை போடணுன்றது வேறையா இருக்கு. அதை வாங்கும்போதே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த கணக்கு கொடுத்துட்டாங்கனாலே ஏதோ நடந்ததா நினைச்சுக்கிறோம் இல்லையா? ம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துறதுல தான் முனைப்பா இருக்காங்களே தவிர, நீங்க சொன்ன மாதிரி அந்த உண்மை, அது ஏன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது உண்மைன்றது. அந்த உண்மைத்தன்மை குறைஞ்சினே வந்து டிரான்ஸ்பரன்சி தான் கூடுது. அதாவது வெளிப்படைத்தன்மை கூடியிருக்கு, உண்மை கூடலன்றது கவனிக்க இல்ல முடியுது. வெளிப்படைத்தன்மை கூட பாஸ்கர் சில விஷயத்துல தான் கூடியிருக்கு. அதாவது வெளிப்படையா நாம என்ன சொல்றோம்? எங்களுக்கு திட்ட ஒதுக்கீடு இவ்வளவு நடந்திருக்கு. ம். இதன் மூலமாக இத்தனை நபர்கள் அதாவது இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இப்போ ஒரு டேஷ்போர்டா மாறி இருக்கு. அதான் அதான் சொல்ல சரிங்களா? வரேன். நீ டிரான்ஸ்பரன்சிக்காக உழைக்கிறாங்களே தவிர இல்ல, இல்ல. அது ட்ரூத்துக்காக இல்லைன்ற. டிரான்ஸ்பரன்சின்னு நான் சொல்ல மாட்டேன் அது. ஏன்னா ம். டிரான்ஸ்பரன்சின்ற வார்த்தை வந்து நீங்க ம். செய்யக்கூடிய வெளிப்படைத்தன்மை இருக்கணும். முழுக்க. ம். ம். இது வந்து ம். டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இது விண்டோ ட்ரெஸ்ஸிங். ம். 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 புரியுதுங்களா? புரியுது. டிரான்ஸ்பரன்சின்னா நான் இந்த பக்கத்துல நின்னுட்டு பார்க்கும்போது உள்ளார என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். ம். நான் விண்டோவ ட்ரெஸ் பண்ணினா, நான் விண்டோல வந்து உங்களுக்கு ஒரு பாவலா ஒண்ணு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு பொம்மை ஒண்ணு காமிக்கிறேன். நீங்க அத பார்த்து மயங்கி நிக்கிறீங்க. நான் உள்ளார பண்றது வேற என்னமோ. So புரியுது. this is not transparency. This is all dashboards are only window dressing. இப்போ ம். நேற்று ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன். ம். மகாராஷ்டிராவுல இப்ப என்ன சொல்றான், அந்த ஸ்வச் பாரத் அபியான் ஒண்ணு நடத்துனாங்க இல்லையா? ம். ம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த மோடி அரசாங்கம் பண்ண நல்ல வேலைகள்ல நல்ல வேலை நான் நினைச்சது வந்து இந்த ஸ்வச் பாரத்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ம். ஹைஜீன் வந்து இந்திய அளவுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரி ம். அவன் வந்து போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதை உபயோகிச்சான்னா கூட ம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த இருக்கும் இடத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் ஆவது பெருகி இருக்கும். ம். அதுல மகாராஷ்டிரால ஒரு பர்டிகுலர் மாவட்டத்துல இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜல்காவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட பத்தி எழுதியிருக்கிறான். டயரியா ம். அதிகமாயிருச்சு குழந்தைங்களுக்கு. அந்த ம். பகுதியில இருக்க மக்களுக்கு மேல டயரியா வந்து ஏறத்தாழ 60% என்னமோ வந்து அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க. ம். என்னன்னு ம். பார்த்தானா எப்போல இருந்து இது ஆயிருக்குதுன்னு சொல்லி யூனிசெஃப் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு ஒண்ணு பண்ணி அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ம். அதுல ம். அவன் என்ன சொல்றான்னா, இந்த ம். ஸ்வச் பாரத்ன்னு சொல்லி எடுத்துட்டு போய் டாய்லெட் கட்டினாங்க இல்லையா? ஆமா. எல்லா கிராமத்திலும் டாய்லெட் கட்டினாங்க. நம்ம ஊர்ல கூட ம். ஒரு முறை நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு அதிகாரி 75,000 டாய்லெட் கட்டினேன் எங்க மாவட்டத்துலன்னு சொல்லி
கடைசியில ம், எவ்வளவுங்க பயன்படுத்துகிறாங்க மக்கள்னு கேட்டதுக்கு 15,000ன்னாரு. படிப்படியா குறைச்சிட்டே வந்தாரு. ம், 75,000 ம், கட்டியிருக்கீங்கன்னா எவ்வளவு உண்மையில கட்டுவீங்கன்னா ஒரு 60,000ன்னாரு. ம், அதுல பயன்படுத்துற நிலைமையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 40, 45,000 இருக்கும் அப்படின்னாரு. அதுல ம், மக்கள் எவ்வளவு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லும்போது 15,000க்கு இறங்கிட்டாரு. ம், ம், ஆனா பேப்பர்ல 75,000 டாய்லெட் அந்த மாவட்டத்துல கட்டின மாதிரி ஒரு கணக்கு காமிச்சது. ம், இப்போ இதே மாதிரி ம், அந்த பகுதி முழுக்க 25 லட்சம் டாய்லெட் கிட்டத்தட்ட கட்டியிருக்கிறாங்க. அந்த ம், ம், மாவட்டத்துல அந்த மாநிலம் முழுக்க வேணும். ம், அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப அவன் என்ன சொல்றான், யுனிசெஃபோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ம். இந்த செப்டிக் டேங்க் கட்டுனாங்க இல்லையா? ஆமா. இந்த செப்டிக் டேங்க் வந்து எத்தன நாளைக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தணும்னோ, அது சுத்தப்படுத்துறதுக்கு ஏதுவான முறையிலயோ அவங்க கட்டல. ம், ஸ்வச் பாரத்ன்னு சொல்லி டாய்லெட்ட இந்த தேதிக்குள்ள கட்டி முடிக்கணும். ஏன்னா மோடிஜி வந்து ரெட் ஃபோர்ட்ல நின்னுட்டு இவ்ளோ ஊர்கள வந்து நாங்க ஸ்வச் பாரத் ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீன்னு நாங்க லேபிள் பண்ணிட்டோம் டிக்ளேர் அப்படின்னு பண்ணணும். பெருமையா டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிச்சு பிடிச்சு பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா ம், ம், செப்டிக் டேங்க கிளீன் பண்ண கத்துக் குடுக்கல. அந்த செப்டிக் டேங்க கிளீன் பண்றதுக்கு ஏதுவான டிசைனும் செய்யல. தவறான டிசைனு. அதனால ம், என்ன ஆயிருக்கு, அந்த டாய்லெட் ஓவர்ஃப்ளோ ஆயி சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி நீர்நிலைகள்ல ஃபீக்கல் மேட்டர் கலந்து, அதனால இப்போ மக்களுக்கு டயரியா அதிகமாகுது. ம், ம், அவன் சொல்றான் எங்கெல்லாம் இது பண்ணியிருக்குதோ, அங்கெல்லாம் வந்து டயரியா அதிகமாகுது. குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த லீச்சே வந்து டாக்ஸிக்கா மாறுது. தண்ணிய ம், டாக்ஸிக்கா மாத்துது அப்படின்னு சொல்லியிருக்கான். ம், ம், ம். இப்போ ஆமா. இதுல இந்த அலட்சிய போக்குன்றது எங்க இருக்கு பாருங்க இதுல. ம், மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன். நான் இந்த தேதியில இத அச்சீவ் பண்ணிட்டோம்னு நான் கணக்கு காமிக்கணும். பெருமை ம், ம். சாத்திக்கணும் அப்படின்றது அரசியல் தேவை. ஆமா. அது கீழ வரும்போது எப்படி மாறுதுன்னா, ம். சிஸ்டத்தின் மேல நம்பிக்கையே இல்லாம அலட்சியமா அந்த கட்டியிருப்பான் பாருங்க. இந்த டாய்லெட்ட ஒருத்தன் கட்டியிருப்பான்ல ஒரு கான்ட்ராக்டர். ஆமா. அந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு யாரோ ஒரு மந்திரிக்கோ, ஒரு அதிகாரிக்கோ வந்து எவ்வளவு பெர்சன்ட் இது லஞ்சம் கரெக்ட். குடுத்திருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆமா. அதெல்லாம் குடுத்து முடிச்சு, அவன் மிச்சம் மீதி இருக்கிற காசுல, அவன் வந்து யார் வந்து இத பார்க்க போறாங்க? நாம தான் எல்லாருக்கும் லஞ்சம் குடுத்து முடிச்சுட்டோம்ல்ல. எப்படி வேணா ம், கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அலட்சிய போக்குல கட்டுறான் இல்லையா? ம், அங்கதான் அரசாங்கத்துல பல ஏன்னா நல்ல முயற்சிகள் நாம நினைக்கிறது கூட தோத்து போகுது. ஏன்னா அந்த அலட்சியம், அந்த பொறுப்பின்மையினால. இந்த ம், பொறுப்பின்மை எல்லா தளத்திலும் இருக்கு. மேல ம், இருக்கிறவனுக்கு இது வந்து ஒழுங்கா கட்டி முடிக்கணும்னா எவ்வளவு நாட்கள் ஆகும்? எவ்வளவு ம், நேரம் ஆகும்? இது மக்கள் ம், பயன்படுத்துறாங்களா? அப்படின்றத பத்தி மேல இருக்கிற ஆட்களுக்கு கவலை இல்ல. ம், நான் ம். பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தாண்டி அவங்களுக்கு வேற எந்த அவசியமும் இல்ல. அதுதான் ஆமா. பொறுப்பின்மை அந்த லெவல்ல. அலட்சியம் ம், அது. ம், அடுத்து வந்த லெவல்ல அத வந்து நிர்வகிக்கக்கூடிய இது திட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுல இருக்கிறவங்களுக்கு, இதற்கு சரியான டிசைன் என்ன? அந்த ம், டிசைன்ல நாம இத செய்றோமா? ம், இது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா மக்கள் என்ன செய்யணும்? இத ம். வந்து எப்படி வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு தானே நீங்க டாய்லெட்ன்ற ஒரு கான்செப்டே முதல்ல எடுத்துட்டு வர்றீங்க. ஆமா. ஓப்பன் டெஃபிகேஷன்னால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது வரக்கூடாதுன்னு தானே நீங்க டாய்லெட் கட்டுறீங்க. இப்ப டாய்லெட் ஹெல்த் கட்டினது மாதிரினா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாயிருச்சுன்னா, ஆமா. நீங்க என்னத்த வந்து சாதிச்சீங்க இதன் மூலமா? ம், சோ அல்டிமேட்லி தேர் இஸ் செல்ஃப் டிஃபீட்டிங் த்ரூ அலட்சியம். வேற எதுவுமே கிடையாது. இந்த அலட்சிய போக்கு தான். இந்த ம், கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்படியோ என் பிசினஸ நான் நடத்தி ஆகணும். ம், ம், எனக்கு கவலை இல்ல. மக்கள் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்குல்ல. ம். சோ இந்த அலட்சியம்ன்றது அதுக்கு பிறகு அரசியல் அவங்க தளத்துல அவங்க அவங்க இன்கேஸ் இது ஒரு ரீசனா கேட்டோம்னா, மக்கள் வந்து அவங்க கவனமா இருக்க வேண்டியது அவங்க பொறுப்பும்பாங்க. இந்த அதேதான், ம், அதேதான். கவனமா இருக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. நாங்க ம். கட்டி தாங்க குடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க என்ன அத அவங்க பராமரிக்கவா முடியும் அப்படின்னு அதிகாரிங்க ரொம்ப சர்வசாதாரணமா கேட்டுருவாங்க. ஆமா. உண்மை என்னன்னா, அ அவ இப்போ ஒரு வயசான பாட்டி ஒரு அம்மா ஒரு முறை ஒரு கிராமத்துல வந்து தேவையில்லாத ஒரு இயந்திரங்கள் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு பதப்படுத்துற ஒரு
தொழிற்சாலை நாங்க அமைக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் வந்து கையில இருந்த காசை போட்டு ஒரு தொழிற்சாலையை நிறுவிட்டாங்க. ம், அது வந்து யூஸே பண்ணாம அந்த எந்திரங்கள் எல்லாம் அப்படியே கிடக்கு. ம், என்ன ம், வந்து ஒரு அதிகாரி வந்து அதை போய் பார்த்துட்டு இது வேற எதனா பண்ண முடியுமா, நீங்க போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ம், சொல்லி என்கிட்ட ஆலோசனை கேட்டாரு. நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். உள்ளூர் அதிகாரி என்னை கூட்டு போயிருந்தாரு. ம், ம், போய் உட்காந்து பார்த்துட்டு அங்க ஒரு வயசான ஆயா உட்காந்துருந்தாங்க. அந்த ஆயா கிட்ட கேட்டேன், ஏமா கடைசியா இந்த எந்திரத்தை எப்பமா இயக்குனாங்க? ம், போன மாசம் கலெக்டர் வந்தாரு, அன்னைக்கு தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ வந்திருக்க, இப்பதான் போடுறாங்க அப்படின்னாங்க. ம், ம், ஆஹ் சரி, நான் அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க வந்து இயந்திரம் வந்து ஏன் பயன்படுத்தல? இது வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா இங்க ஈஸிலி ஒரு 10 பேருக்கு வேலை கிடைக்குமே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ அவர் வந்து, சார் இந்த எந்திரங்களை வந்து எடுத்துட்டு வந்து இங்க நிறுவுறது தான் சார் எங்களோட வேலை. ம், இதற்கான மூலப்பொருளை வாங்கி இந்த தொழிற்சாலை நடத்துறது மக்களோட வேலை சார். அவங்க பண்ணல ம், ம், அப்படின்னு அந்த ஆயா கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அதிகாரிக்கு அந்த ஆயா கிட்ட, ஏங்கம்மா நீங்க தானம்மா பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ம், அந்த ஆயா ஒரு கேள்வி கேட்டாங்க. ம், என்ன கேட்டா, நீ இந்த இந்த இயந்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்ட அப்படின்னு. ம், அஹ் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேக்குறாங்க என்கிட்ட, ம், அந்த அதிகாரி வந்து, நாங்க இயந்திரம் எல்லாம் போட்டோம், மக்கள் தான் அது வந்து நடத்தணும் மூலப்பொருள்லாம் வாங்கி. ஏன் பாட்டிமா ம், நீங்க ஏன் பண்ணக்கூடாது? அந்த பாட்டிமா கேக்குறாங்க, என்ன கேட்ட அந்த இயந்திரத்தை எடுத்துட்டு வந்து போட்ட, நான் எதுக்கு பண்ணணும்? நீயே ம், காசு கொடு, நீயே மூலப்பொருள் வாங்கி கொடு, நாங்க வந்து உற்பத்தி பண்றோம். ம், அதுக்கப்புறம் அவரு, இல்ல இல்ல, நாங்க வந்து மூலப்பொருளுக்கு மாத்திரம் தான் காசு கொடுப்போம். நடத்த வேண்டியது உங்களோட வேலை. உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போய் எந்திரத்தை இன்னொரு ஊர்ல வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ம், அதுக்கு அந்த பாட்டிமா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, "ஏய், இதை எடுத்து பாரேன். இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போயிடுவேன் நானும் பாக்குறேன்" அப்படின்ட்டாங்க. ம். சோ இப்ப இதுல சரிம்மா. பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்கு தேவையான விஷயம் ஒண்ணுமே அங்க இல்ல. அந்த ம், இயந்திரம் வந்து இந்த ஊருக்கு நிச்சயமா தேவை கிடையாது. ம், ம், ஆனா அந்த நேரத்துல அலோகேட் ஆன ஃபண்ட் செலவு பண்ணி ஆகணும். ம், அதுல அந்த அதிகாரிக்கு, அந்த செலவு பண்ண அதிகாரிக்கு எதனா கையில காசு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ம், ம், அது பண்ணணும்ன்ற ஒரு அலட்சிய போக்கு, அந்த ஊர் மக்களுக்கு இது பயன் உள்ளதா இல்லையா அப்படின்றத பத்தி சிந்திக்கவே சிந்திக்காம ஏதோ ஒரு ம், எந்திரத்தை வந்து போட்டோம். இப்ப ம், சமீபத்துல என்ன சொல்றது, மாநில அளவுல ஒரு ஆய்வு கூட்டம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து ஒருத்தங்க பிரசன்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஹைடெக் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்த மறுக்கிறாங்க. நான் நிறுத்தி கேட்டேன், ஏம்மா அவங்க மறுக்கிறாங்களா அல்லது அவங்களுக்கு தேவையில்லாத டெக்னாலஜி நீங்க அவங்க கிட்ட புகுத்த ட்ரை பண்றீங்களா அப்படி. ம், 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 அந்த அதிகாரி அதுக்கப்புறம் பதில் சொல்லல. ம், அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், விவசாயிகள் மேல எப்படிம்மா தவறு இருக்கும்? அவங்க வந்து அவங்களுக்கு தேவைன்னா எவ்வளவு காசு கொடுத்து வேணா அதை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு ம், தேவையில்லைன்னா நீ எவ்வளவு ஹைடெக்கா இருந்தாலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. தவறு வந்து ம், நம்ம மேலதான் இருக்கும், நீங்க என்னைக்கானு யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அதிகாரி ம், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாரு. எதுக்கு ம், நான் சொல்ல வரேன்னா, பல இடங்கள்ல இந்த அலட்சிய போக்கு வந்து எங்கிருந்து துவங்குது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒண்ணு ம், மக்கள் மேல ஒரு பற்றின்மை, ம், மக்களுடைய தேவைகள் மேல பற்று கூட இல்ல, ஒரு ஆர்வம் கூட இல்ல. அதாவது மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்க நம்ம ஆர்வமா இருப்போம்ல. ம், அந்த மாதிரி ஒரு யார பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆர்வம் இல்ல. இது ம், இது பண்றாங்க செய்யறாங்கன்ற அந்த ஒரு ஆர்வம் இன்மை. இரண்டாவது வந்து ஒரு பிடிப்பின்மை. ம், மூன்றாவது ஓ, என்ன சொல்றது, எது மேலயும் ஒரு பிடிப்பே கிடையாது. அது இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு தாக்கம்னு கூட சொல்லலாம். நீங்க ம், 40 செகண்ட் ரீல பார்த்தே வாழ்க்கைய ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மணி நேரம் மக்களோட உட்கார்ந்து பேசி அவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பொறுமை இருக்கு. ஆமா. இவங்க எல்லாருமே ரீல்ல வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அதிகாரிங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல தான் வாழ்க்கை நடத்துறாங்க. ம், இன்னைக்கு ம், ஐஏஎஸ் அதிகாரில இருந்து ஆரம்பிச்சு கடைக்கோடியில் இருக்கிற அதிகாரி வரைக்கும் ம், ஆஹ் வாட்ஸ்அப்ல யாரானு சின்னதா வீடியோ அமைச்சு பார்த்துட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பெருமிதம் கொள்றது, ம், பெருமைப்படுறதுல ரொம்ப அதிகமாயிருச்சு. ம், ஸோ ம், அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு, என்ன சொல்றது, ஒரு இதுவே கிடையாது.
ஒரு லிமிட்டே ம், இல்லாம அது ஓடிட்டு இருக்குது. அண்ட் ம், வாட்ஸ்அப்ல வர்றவங்க எல்லாருமே ஹீரோவா தான் இருப்பாங்க. ம், ம், நீங்க ஹீரோவா இருந்தா நீங்க வாட்ஸ்அப்புக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ம், ஃபார்வர்ட்லயோ, ரீல்லயோ, வீடியோலயோ அவங்க பார்த்த ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவோ அதுல நீங்க வரலன்னா, நீங்க ம், நிச்சயமா பிரபலமான நபராகவோ அல்லது நீங்க வந்து வாழ்க்கையில ஏதோ சாதிச்சவராகவோ இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக எனக்கு தோணும். எனக்கு அதுல இதுல இருந்தும் அடுத்த வந்து கேள்வியும் வருது. இதோட இல்லாம இந்த இந்த அலட்சிய போக்குங்கிறது எவ்வளவு பெரிய இன்இக்வாலிட்டி உருவாக்குது அப்படின்றதுக்கு நம்ம நீங்க எக்கனாமிக் தியரிலாம் நிறைய கிளாசிக்கல் எக்கனாமிக் தியரியில் ஆரம்பிச்சு இப்போ மிடில் இப்போ மாடர்ன் எக்கனாமிக் தியரிலாம் வந்துருச்சு. ம், கிட்டத்தட்ட ஒரு 30 40 வருஷத்துக்கு முந்தைய ஆட்களா இருக்கக்கூடியவங்க சொன்ன இந்த இன்இக்வாலிட்டி ரேஷியோஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் ம், இப்போ மாடர்ன் வந்து கினி கோஎஃபிஷியன்ட் வச்சு இன்இக்வாலிட்டியை கணிக்கிறாங்க. ஒரு ம். தனி மனிதனுடைய வருவாய் ஜிடிபிலாம் வச்சு. ஆனா முன்னாடி வந்து அந்த இன்இக்வாலிட்டியோட ரேஷியோ 1:20 நீங்க அந்த இவரோட இது வச்சு சொன்னீங்க. காலபிரத் சொன்னீங்க. கேலபிரத் வச்சு. அவர் அதாவது அந்த ஏஜ் ஆஃப் அன்சர்டைனிட்டி அது மாதிரி 60களில் வந்த ஒரு போல இருக்கு அவரு. ம். அவரு அந்த காலத்திலேயே வந்து இந்த இன்இக்வாலிட்டி பத்தி பேசுறாரு. ஆனா இந்த அலட்சியமும் அக்கௌண்டபிலிட்டிக்கு வராத செயல்பாடுகளும் ஏதோ ஒண்ணு தன்னுடைய பர்பஸை கூட உணரலையோன்னு ஒண்ணு தோணுது எனக்கு. அவன் தன்னுடைய லைஃப் பர்பஸையோ தன்னுடைய வேலைக்கான பர்பஸையோ உணரலங்கிறது காட்டினா கூட இந்த இன்இக்வாலிட்டி ரேஷியோ வந்து ஒரு 1:20 வரும்போதே அந்த தேசம் வந்து ஒரு அனார்கிக்கு போயிரும்ன்றா. அனார்கிக்கு போயிடுது. அதான் தான் தோன்றித்தனமா இயங்கிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டமா கிரியேட் ஆகலன்னு நம்ம சொல்றோம். யாரோ ம். ஒருத்தர் எடுக்கிற முடிவுக்கு ஓடுதுன்னு. நமக்கு 1:2000 கூட இல்லை, 20,000 கூட இல்லை, 2 lakhsல இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு ஒரு ஆமா, 20 நொடிக்கு. லேக்ஸ். நாம வந்து அதாவது ஒரு அம்பானி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு ஒரு நொடிக்கு ம், பார்த்தோம்னா, ம், ஒரு ம். இந்தியாவுல ஒரு சராசரி விவசாயி ஒரு வருஷம் முழுக்க அல்லது ஒரு 5 வருஷம் சேர்ந்து அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரோ, அதான். 5 வருஷம் தொடர்ந்து அவருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய விவசாயம் பண்ணாருன்னா எவ்வளவு ம், சம்பாதிப்பாரோ அதை வந்து ஒரு அம்பானி வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சம்பாதிச்சிருவாரு. அப்படின்னும் போது ம், நீங்க வந்து இதுல இருந்து எடை போடும். இந்த சமூகத்துல ம், தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். ம், ஆனா ஆஹ் இந்த சமூகத்துல தான் இது இன்னொரு பொறுப்பின்மை அரசியல்ல இருக்கிறது வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ம், நம்ம அரச பத்தி பேசும்போது ம். அம்பானிக்கு இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இருக்கக்கூடிய அதே விதிமுறைகள் தான் வந்து ஒரு கடைக்கோடி விவசாயம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனிக்கும் வந்து அரசு விதிக்குது. ஆமா. அதை விட அதிகமா இன்இக்வாலிட்டி விதிக்குது. அங்க இன்இக்வாலிட்டி அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆமா, இவன் குணால் காமராவுடைய ஃபேமஸ் இந்த இது ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் அந்த ஆமா, காமெடி ஆமா, ஷோ பத்தி ஆமா. பேசிட்டு இருக்காங்க. அதுல ம், அவன் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருந்தான். ம், கார்ப்பரேட்ல வேலை செய்யறவன் கட்டுற டாக்ஸை விட அவன் வேலை செய்யற கார்ப்பரேட் கட்டுற டாக்ஸ் கம்மி பல இடங்கள்ல நம்ம ஊர்ல ம். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். ரொம்ப தொடக்கமே ஒரு அதான். அங்கதான் ஆரம்பிக்கிற. கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேங்குது. ஆனா அதுல வேலை செய்யறவன் எல்லாம் அதோட அதிகமா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றான். சோ எனக்கு வந்து அங்கதான் வந்து இன்இக்வாலிட்டி வந்து மிகப்பெரிய அளவுல நம்மளை பாதிக்குதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம இன்இக்வாலிட்டியை வந்து ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட். நாம வந்து அது ஃபியூடலிசம்ல இருந்து துவங்குது. நம்மளுக்கு ஃபியூடலிசம் அண்ட் கொலோனியலிசம் ரெண்டுமா ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ம், இந்த நியோ கொலோனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப ம். கம்பெனிகள் மூலமாக வரக்கூடிய புதிய கண்ட்ரோல் இருக்குல்ல, சர்விலன்ஸ் எக்கானமின்னு சொல்றோம். ஆமா. அதுல இருந்து வரக்கூடிய அந்த புது கொலனைசேஷன் அது ம், வந்து மூணாவது லேயரா உட்காருது. ம், ம், நம்மளுக்கு இருந்த ஒரு ஃபியூடல் சிஸ்டம், அதுல இருந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி ஒண்ணு. ம், அதற்கு மேல ம், வருது கொலோனியல் பியூரோக்ரசி. இன்னைக்கு ம், அதுக்கு மேல வருது சர்வேலன்ஸ் எக்கானமி, காமர்ஸ். ம், 3 லேயர் மேல 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 வந்து பெருசு பெருசா வந்து மெத்தைய போட்டு கீழே இருக்கிறவங்க மேல வந்து அமுத்தி உட்காரணும். ம், ம், இது மூணுத்திலயும் சில பேர் வந்து தங்களை வந்து டாப்லயே நிறுத்திக்கிறாங்க. ம், இதுல ஒவ்வொரு லேயர்லயும் வந்து அடிபட்டு போறவன் இருக்கிறான். ஒரு லேயரை தாண்டி நான் எப்படியோ அடுத்த லேயருக்கு வந்துட்டேன் அப்படின்னு ம், நினைக்கும் போது இன்னொரு லேயர் எடுத்துட்டு வந்து மேல பூத்துறோம் இல்ல. ம், சோ நாம வந்து
இதுல கொடுமை என்னன்னா, இன்இக்வாலிட்டிக்கு எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே உருவாக்கிட்டோம். இன்இக்வாலிட்டி எந்த அளவுக்கு இந்த சொசைட்டில இருக்குன்னு உணராத ஒருத்தனை, ம், இது வரைக்கும் வந்து அத வந்து நேராக வந்து அனுபவிக்காத ஒருத்தனை, ம், ம். உனக்கு தான் ஏன் இன்இக்வாலிட்டி அதிகமா இந்த சொசைட்டி கொடுத்துருக்குன்னு நம்ப வச்சு அதை ஒரு அரசியல் ஆக்கிட்டோம். அதை ஆமா. அரசியலாகவோ அல்லது பொருளாதாரமாகவோ மாத்திட்டோம். ஆமா, தனியாவே கமர்ஷியல். விக்டிம் வுட்னே பேசணுமே. ஒரு ஒரு ம். எபிசோடு. ஆமா. உண்மையா பாதிக்கப்பட்டவனை விட பாதிக்கப்பட்டதாக தங்களை அதனுடைய பிரதிநிதியா காட்டிக்கிற இடபிள்யூஎஸ் எல்லாம் கூட எடுத்து பேசணும். விக்டிம் வுட்னே ஒன்று பேசியிருக்கோம். ஆமா. விக்டிமுக்கும் விக்டிம் வுட்டுக்கான அந்த டிஃபரன்ஸ் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஹம், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அரசியல் பிரச்சனையா. ம். யார் தான் இதை அனுமதிக்கல, யார் தான் இதை இது பண்ணல அப்படின்ற மாதிரி நாங்களும் அதுக்கு. இது கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க இது ஆமா. வந்து இது என்னுடைய கஷ்டம் நீங்க தப்பி தவறி சொல்லிட்டீங்கன்னா, ஆ, ஆ. உம், ஆனா பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியலாம். ஆனா ம், 250 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய ம். முன்னோர்கள் இந்த கஷ்டப்பட்டாங்க. அதுதான். 500 வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் ரொம்ப ம், கஷ்டப்பட்டாங்க. ம், ம், ம். அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு எந்த விதத்திலையும் உபயோகம் இல்லாத ஒரு வரலாற்றை எடுத்துட்டு வந்து நிறுத்துறது இல்லையா? அதோட கேவலம். இந்த நாட்டை பாருங்க, அந்த நாட்டை பாருங்க, இந்த ஊரை பாருங்க, அங்கெல்லாம் இல்லையா? ம், ம். அங்கெல்லாம் இல்லாததான் நாங்க இங்க பண்ணிட்டோம். அதுதான். பக்கத்து மாநிலத்தை பாருங்க, அந்த மாநிலத்தை விட இந்த மாநிலத்து நம்ம எவ்வளவோ நல்லது. ம், இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன். மத்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க நார்வீஜியன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுவோம், யூரோப்போட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். வேற ஏதோ கேள்வி வயலன்ஸ பத்தி வரும்போது மாத்திரம் யூபிய உத்தரப்பிரதேசோட பாருங்க, பெட்ரு. பீகார பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தேவையானப்ப நாங்க யார் வேணாலும் எங்களோட கம்பேர் பண்ணிப்போம். ம், சிங்கப்பூரோட ம், கம்பேர் பண்ணுவோம். நாங்க நாட்டையே சிங்கப்பூர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ம், அந்த ம், கட்டட கான்ட்ராக்ட் நம்ம ஆளு, நம்ம ஸ்பான்சர். அதனால ம், அது மாதிரி பேசுவோம். ம், அதே ம், ம், சமயம் ஏன் இவ்வளவு பேர் வந்து நீங்க ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது? ஏன் வந்து இவ்வளவு கொலைகள் நடக்குது? ஏன் வந்து இவ்வளவு இது வந்து எந்த விதத்துல ஒரு அப்சல்யூட்லி ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாம எந்த விதமா இது இல்லாம போகுதே அப்படின்னு கேட்டானா, ம், ஆக்கிறதுக்கு அப்படிதாங்க இருக்கும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஒரு அலட்சியத்தன்மை வந்து ம், என்னை பொறுத்த வரைக்கும் அலட்சியம் என்பது பொறுப்பின்மை. பொறுப்பின்மை ம், கம்ஸ் ஃப்ரம், அதாவது ஒரு டீப் சீட்டட் ம், அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ம், இன்இக்வாலிட்டியோட ஒரு அக்செப்டன்ஸ். நீங்க ம், இப்படிதாங்க இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கல்ல. ம். அதுல இருந்தும் அதான். உருவாகுது. அந்த இன்இக்வாலிட்டியோட அக்செப்டன்ஸ் ஒத்துக்கிறது இஸ் ஒரு ஆல்சோ. பக்கம். அந்த அந்த எது இன்இக்வாலிட்டின்ற ஸ்ட்ரக்சரே உடைச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த என்ன சொல் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்த நியூஸ் படி 77% மேல இந்த ஜட்ஜை நிர்ணயம் பண்ணதெல்லாம் ஒரு நியாயமே இல்லாம பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த வகையிலுமே ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண காணும். ரெப்ரசன்டேஷன் சொல்லணும், அதை ரிசர்வேஷன் சொல்லி சொல்லி பண்ணிட்டோம். கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே ரிசர்வேஷன் வார்த்தை ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப வந்து இப்போ ஒதுக்கீடு பங்கீடு இதெல்லாம் கிடையாது. பிரதிநிதித்துவன்ற வார்த்தையை ஒதுக்கீடு ஆக்கினதுனால யாரோ யாருக்கோ அநியாயமா ஒதுக்கிறாங்கன்ற ஒரு கற்பனையை வளர்க்க ஒரு அந்த அந்த விவாதங்கள், மீடியா பண்ற விவாதங்கள், இந்த ஒதுக்கீடு ஒதுக்கீடுனோடனே நம்மளது யாருக்கோ ஒதுக்கிட்டான்னு விக்டிம் முன்னுக்கு வந்துடுறாங்க. பிரதிநிதித்துவன்றதே இல்ல. அதை பேச மாட்டோம். அதை ரொம்ப கிளியரா இன்னைக்கு யாரோ கேட்டு வாங்கியிருக்காங்க. 77% வந்து உங்களுக்கு நீதித்துறையில நடந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், குறிப்பா நீதிபதிகள் சார்ந்த விஷயத்திலே நியாயமா நடந்துக்கலாம்னு வருது. அது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்லயே இருக்கு. ஒரு நீதிபதி எப்படி தேர்வு பண்ணுங்கிறதோ அதுக்கான கமிட்டிஸோ ஒரு என்ன சொல்றது நிலைக்குழுன்னு ஒண்ணு போட்டு அதுக்கப்புறம் தான் பண்றாங்க. ஆனா அது எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன சொல்றது, எதை எதை வச்சு இந்த மக்களுக்கு அந்த இன்இக்வாலிட்டி புரிஞ்ச பிறகு சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இன்இக்வாலிட்டி புரியறதே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஹரிபரி மீடியாவனால. இன்இக்வாலிட்டி புரிஞ்ச கொஞ்சம் பேர் போய் சட்டை சண்டை பண்ணாலும் அங்க இருக்கிறவங்க ரொம்ப அபத்தம். அதுவும் இப்போ நீதிபதிகள் பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அரசியல்வாதிகளே தேவலாங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு குழந்தையோட மொலஸ்டேஷனை நார்மலைஸ் பண்றாரு ஒரு நீதிபதி.
இதை ம். கேட்கும்போது ஒவ்வொரு 3 பேரண்ட்டுக்கும் வயசு குழந்தைங்க. 3 வயசு, 4 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கோடைய பிஹேவியர் வந்து தவறா இருந்துச்சு. 4 வயசு குழந்தை பத்தி ஒரு நீதிபதி பேசியிருக்காருன்னு, இத பேசியிருக்கா. விட ஒரு இது என்னவா இருக்க முடியும்? ஆமா. இந்த அந்த என்ன சொல்றது, நம்ம வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடி, லெஜிஸ்லேட்டிவ் பாடியே நிறைய குறை சொல்றோம். இந்த ஜுடிஷியல் பாடியை வந்து அது ஒரு கடவுளுக்கு எப்படி மருத்துவர்கள் மேல வந்து நம்ம ஒரு பிம்பத்தை பாய்ச்சனமோ, இந்த நீதி அரசர்கள் நீதிபதியை வந்து நம்ம கடவுளுக்கு இணையாகவும் எத்திக்கோடைய ஹை கிரவுண்ட்லயும் வச்சதனுடைய விளைவு அவங்க பேசக்கூடியதெல்லாம் கேட்கறதுக்கு கேட்டுட்டு ஒரு சாமானியனா நம்ம பொது வேலை செய்யறோன்றதெல்லாம் தாண்டி ஒரு சாமானியனா ஒரு தாய் தந்தையா நிம்மதியா அந்த நாட்டுல ஆஹ், சிந்திக்க தெரிஞ்சாக்கா ரொம்ப சிரமம் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா ஆஹ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு தண்டனை இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு பேச்சு, ஒரு அலட்சிய பேச்சுங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்போ இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்ப்போம். இந்த கல்வியிலேயே தொடர்ந்து இயங்குறதுனால இப்பதான் கொஞ்சம் வந்து எல்லாரும் சமமா படிக்கிறதுக்கு நகர்றாங்க. ஒரு பெருமளவுல வேலையோ பொருளாதார சுதந்திரமோ ஏதோ ஒண்ணு அடையிறதுக்காக ஒரு நகர்வு இருக்கு. அது யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றத விட அப்படி ஒரு நீண்ட கால நகர்வுல நகர்ந்து வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இப்போ நான் ஃபீல்டுல போய் மக்களோட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எப்படிங்க நம்பி வெளில அனுப்புறதுன்னு கேக்குறாங்க. ம். ஒரு 100 200 வருஷம் உழைப்ப ஒரு ஆள் வந்து, ஏன்னா வன்முறை இருக்கு, சமூகத்துல வந்து அபத்தங்கள் இருக்குங்கிறத தாண்டி இந்த அபத்தங்கள் மாறிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல ஒரு ஒரு ம். இன்ஸ்டிடியூஷன் மேல. அந்த இன்ஸ்டிடியூஷன் நடந்துக்கிறது இதை விட மோசமா இருக்கு. அந்த வன்முறையை செஞ்சவனுக்கு அவனை விட ஒரு அபத்தமான ஒரு மனநிலை, அலட்சிய மனநிலையில ஒரு நீதிபதி பேசும் பொழுதோ இல்ல ஒரு அரசியல்வாதி பேசும் பொழுதோ அல்லது ஒரு அதிகாரி பேசும் பொழுதோ, இப்போ இன்னொரு அதிகாரி கூட பேசினார் இல்லையா, 9 வயசு 10 வயசு குழந்தைக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும் பொழுது குழந்தைங்களோட கேரக்டர் மாறிச்சுன்னாரு அவரு. அது ம். வந்து இங்க தமிழ்நாட்டுல. ஆனா அவருடைய கெரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஒன்றும் பெரிய இது இல்லாத மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பு வாங்கினவரோட கெரியரா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு அபத்தம் ஒளிஞ்சிருக்கு. வெளியே வரும்பொழுது பக்தி இல்லாத காரணத்தினாலதான் இந்த இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி பேசக்கூடிய மந்திரிகளும் நீதிபதிகளும் இருக்கிற இடத்துல இந்த அலட்சியம் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல, தான் எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கோன்றதையும் மறந்துறாங்கன்னு மட்டும் தோணுது. அன்னைக்கு அவன் வந்து ஒரு சாமானிய அவனுடைய உண்மை பேச, அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சாமானியமா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இயல்பு அறிவு இருக்கோ அதை வெளிப்படுத்துறானோ, துறை சார்ந்த அறிவாவது கொஞ்சமாவது வெளிப்படணும். இந்த சீட்ல உட்காந்து இப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனா இயல்புலேயே வீட்டுக்கு போனா ஒரு ஆளா இருப்பான்ல, அந்த மாதிரி ஆளாவே நீதிபதி சேர்லயோ இல்ல ஒரு ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறவங்களோ ஆஹ் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது மத்தியமான எந்த பிரிவினையும் இல்லாம என்னால கவனிக்க முடியுது. ஏன்னா இவங்க ஆதரவு அவங்க ஆதரவுலாம் பேசாம இந்த போக்கு இருக்கிறதுனால அலட்சியம்னு எடுப்போம் அப்படின்ற சிந்தனையும் வந்தது. இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ இன்இக்வாலிட்டின்னு உறுதியாயிடுச்சு அப்படின்னா இதனுடைய அடுத்த கட்ட வைலன்ஸ் தான். ஒரு ஸ்ட்ரக்சர்டு வைலன்ஸ் நோக்கி நம்ம நடந்துருக்கோம் அப்படின்றது மட்டும் தெரியுது. அதை எப்படி நான் பார்க்கலாம்? இப்போ ஒரு ஒரு ரெட்ரிகா இம்பல்சிவா சமூகத்துல வைலன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு வைலன்ஸாகவும் இருக்கணும் ஆகிடுது அந்த அலட்சிய போக்குனாலும் சொன்னா. நான் தொடக்கத்துல பேசும்போது தினசரி ஒரு என்கவுண்டரை சந்திக்கிறோம். எங்கேயோ ம். நடந்த ஒரு அலட்சியம் தான் இந்த என்கவுண்டருக்கு காரணமா இருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஒரு ம். ஒரு 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 சமூகத்துல வந்து திருடு சார்ந்தோ அல்லது உடல் சார்ந்த பாலியல் ரீதியான வன்முறையோ அல்லது அஹ், ஏதாவது சமூக பிரச்சனைகள், சாதி மதம் பாலினம் சார்ந்த வன்முறையெல்லாம் எங்கேயோ நடந்த, ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரும் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு ஆல்ரெடி. அங்க யாரோ தவற போய் அந்த அவருடைய தவறின் காரணமாக இதை செய்யறவங்க வந்து தீவிரமா பழகிடுறாங்களோ, அந்த பழகி உச்சத்துக்கு ரவுடியிலேயே உச்ச ரவுடி ஆன பிறகுதான் கண்ணுக்கு தெரியறானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு கடந்த 7 நாளும் பார்த்துட்டேன், 7 நாளும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு தமிழ்நாடு. ம். கொலைகள் வந்து ரொம்ப ரேண்டமா நடந்திருக்கு. அந்த கொலைகளுடைய தலைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டான்னு வரல, பல கொலை செய்தவன் இன்னொரு ரவுடியால் கொலை செய்யப்பட்டான்னு வருது, அல்லது பல திருட்டு பல்வேறு திருட்டுகளில் ஈடுபட்டவன போலீசார் வந்து சுட்டு பிடித்தனர் அல்லது சுட்டு வீழ்த்தினர், அது மாதிரி ஏதோ ஒண்ணு வருது.
இப்போ ம். ஒரு மனிதன் இந்த சமூகத்துல பல கொலைகளையும் பல கொள்கைகளையும் அரங்கேறுற வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு நாள் அது தெரிய வரும் பொழுது தடாலடியா அவனை கொன்னுடுறது அப்படிங்கிறது, அதுவுமே அலட்சியத்தின் காரணமாக ஒரு உருவான ஒரு ஸ்ட்ரக்சர்டு வயலன்ஸா தான் நான் பாக்குறேன். இது ஒன்றும் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம அலட்சியம், அதனுடைய அக்கௌண்டபிலிட்டி எப்படி மாறுது, இன்இக்வாலிட்டி பார்த்தாலும் இது ஃபைனலா வந்து நிக்கிற இடம் வன்முறையா தானே இருக்கு, அடுத்தவங்களுடைய சஃபரிங்கா தானே இருக்கு. ம். ஸ்ட்ரக்சர்டு சஃபரிங் எங்க எல்லாம் வருதுன்னா, நம்ம முன்னாடி இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் ஒரு அரசாங்கம் உங்களை எப்படி நடத்துது? ம். எல்லா தனிநபருக்கும் வங்கிக்கு போனோம்னா உங்களை வங்கியில வந்து ஒரே மாதிரி தான் நடத்தணும். ம். தனியார் வங்கியை விட்டுடுங்க, தனியார் வங்கி எப்படி வேணா நடத்திட்டு போகலாம். ஆனா ம். அரசாங்கத்தின் கையில இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு, ம். அதாவது பொது இதுல நடக்கக்கூடிய வங்கிகள், ம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா கூட நீங்க ம். ஒரு நீங்க ஒரு 20 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு நீங்க மேலும் கடன் வாங்க போனீங்கன்னா நீங்க நேரா போய் மேனேஜர் கேபின்ல உட்காந்து பேசலாம். ம். ம். நீங்க ஒரு 2000 ரூபாய் கடன் வந்து பாக்கி இருக்குது, நீங்க வாங்கின 10,000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் பாக்கி இருக்குதுன்னா ம். நீங்க ஒரு தெருவோரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ம். நடத்தக்கூடிய கடை நடத்தக்கூடிய ஒரு அம்மாவா இருக்காங்க அப்படின்னா ம். அவங்கள நடத்தக்கூடிய விதம் இருக்குல்ல, ம். ம். ரெண்டும் ஒரே விதமா இருக்கா? இப்ப ம். வங்கி ம். மேலாளருடைய வேலை வந்து உங்களுடைய வங்கிக்கு கடன் தவற கட்ட தவறுனவங்க யாரா இருந்தாலும் வந்தானா எப்படி நடத்தணும்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, ம். ம். ஒரு விதி தானே இருக்கும். ஆனா அதே ம். விதி அதே மாதிரி நடத்துறோமா அப்படின்னா கிடையாது. ம். சோ நம்ம வந்து எல்லா தளத்திலையும் வந்து இன்இக்வாலிட்டியை அக்செப்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் உருவாக்கி, ம். ம். அது எல்லா விதமான இன்இக்வாலிட்டி, ம். வயலன்ஸ் அங்கிருந்தா உருவாகுது. ம். வயலன்ஸ், ஸ்ட்ரக்சர்டு வயலன்ஸ் வந்து மன உளைச்சலை நீங்க உருவாக்குறீங்க ஒரு மனுஷன் கிட்ட. அவனை ம். அவமதிச்சு அவனுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளுறீங்கல்ல, ம். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் வயலன்ஸ். ஆ. சமூகத்துல வந்து மரியாதைக்கு இல்லை ஒண்ணு நான் மதிக்கல அப்படின்றத வந்து ம். வெவ்வேறு விதங்களை உணர்த்துது இல்ல சிஸ்டம். ஆமா. அவங்க ம். அந்த சிஸ்டம் உணர்த்துற ஒவ்வொரு தருணமும் ம். அந்த சிஸ்டத்துல இருந்து விலகி போக அவங்க முடிவு பண்ணலாம், அல்லது அந்த சிஸ்டத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தனியாக ஒரு மூலையில வாழ்க்கை நடத்திட்டு போகலாம், அல்லது ம். அந்த சிஸ்டத்தின் மேல பிடிப்பு இருந்து நான் இந்த சிஸ்டமா மாறணும்னு நினைச்சேன்னா அந்த வயலன்ஸ் அவங்களும் மத்த பேர் மேல காமிக்க ஆரம்பிக்கலாம். ம். சோ அப்படிதான் வயலன்ஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் பெர்பெட்ரேட் ஆகுது. அங்க இருந்து தான் துவங்கி மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகுது இந்த வயலன்ஸ். இருக்கக்கூடிய ம். வயலன்ஸ் வந்து சிஸ்டமிக் வயலன்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் லெவல்ல பிசிக்கலா அது வெளில வர்றதுக்கு பல காலம் முன்னாடியில இருந்து மன உளைச்சலுக்கு அந்த ஆட்களை ம். மேலும் மேலும் புஷ் பண்ணுது. ம். சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க முன்னோடி விவசாயி அப்படின்னு. ம். இதை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். விவசாயிகளுடைய தற்கொலை வந்து ஷேடோ ஸ்பேசஸ், ஏஆர் வாசவி எழுதியிருந்த புத்தகத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் முன்னாடியே நினைக்கிறேன். ஆமா. அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த முன்னோடி விவசாயிகள்னு சொல்லி எப்ப வந்து ஒரு தனிநபரை கொண்டாட ஆரம்பிக்கிறதோ, ம். அரசாங்கத்துடைய விவசாயத்துறையும் அல்லது விவசாய பல்கலைக்கழகமும் அந்த ம். விவசாயி தன் பக்கத்து வீட்டுக்காரரோடையும் தன் வீட்டுல இருக்க மனைவி கூடயும் பேச மறுத்துடுறாரு. அவர் வந்து ம். அரசாங்க அதிகாரிகளோடையும் பெரிய பெரிய நபர்களோட மட்டும்தான் நான் பேசுவேன், நகரத்துல போய் தான் பேசிட்டு வருவேன் அப்படின்னு ம். நினைக்கிறாரு. இவரை வந்து கூப்பிட்டு நீங்க பேடிகளை பேச சொல்றீங்க, பெரிய மனுஷன் ஆக்கிட்டீங்க. ம். அதுக்கப்புறம் அவரு அதே விவசாயத்துல இருக்கக்கூடிய அதே கடன் அதே பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது அவருக்கும் இருக்கு. ம். ம். ஆனா இப்ப பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டாரு, வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தார்கிட்ட பேச மாட்டாரு. ஏன்னா அவருடைய பிரஸ்டீஜ் இஷ்யூவை பாக்குறாரு, ஆமா. தன்னை வந்து ஒரு வீரராக பாக்குறாரு, எல்லாருக்கும் முன்னோடியா பாக்குறாரு. ஆனா ம். ஒரு காலத்துல அந்த கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயி அவரால் தாங்க முடியாம வெளியும் சொல்ல முடியாம பூச்சி மருந்து ம். குடிச்சு இறந்து போயிட்டாரு.
ம். அந்த அம்மா மீண்டும் 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 பல தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளோட குடும்பத்தை நேரில் போய் பார்த்துட்டு பேசிட்டு அந்த அம்மா அதை தொகுத்து எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல. அவங்க இதுல ம். சொல்றது என்னன்னா, இது சிஸ்டமிக் வயலன்ஸா நான் பார்க்கிறேன். இதுவும் ம். வயலன்ஸ். நீங்க ம். முன்னோடி ம். விவசாயின்னு ஒரு மனுஷனை எந்த மனுஷனையும் அந்த மண்ணுல இருந்து பிரிச்சு அந்த மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க வந்து ம். தனியாக கொண்டாடுறதும் வந்து வயலன்ஸ் தான். தட் இஸ் ஆல்சோ ஆமா. சிஸ்டமிக் வயலன்ஸ் தட் இஸ் இன்ஃபெக்டட் ஆன் பீப்புள். ம். நம்ம ப்ராசஸ கொண்டாடாத மனிதர்கள் ஈவெண்ட்டையும் கொண்டாடி கொண்டாடி பெரும் பிரச்சனைல மாட்டிக்கிறோம். அதனாலதான் ஐகான்ஸ் தான் உருவாகுறாங்க. இப்போ ஐடியாவை எங்க வருது, வர மாட்டேங்குது. நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது, பிரச்சனைகள் கூட. இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் இந்த ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல கவனிக்கல. இந்த துப்பாக்கி சூடா இருக்கலாம், பொருளாதார ஏற்றத்தாழ்வா இருக்கலாம், ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த வச்சு கவனிக்கல. நீண்ட காலமா கவனிக்கும் பொழுதே தெரியுது அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்குன்றது 3 லெவல்லையும் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ் 3 லெவல்லையும் இருக்கு. அதுல குறிப்பா இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் தப்பு பண்ணா மக்கள் சரணடையக்கூடிய இடமா இருக்கிற ஜுடிஷியல் செய்யக்கூடிய அபத்தம், அலட்சியம் நினைச்சுதான் சமீப காலங்கள்ல பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லாம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதுன்னு புரியுது. அதை பத்தி ஒரு எபிசோடே பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆமா ஆமா, அதனாலதான் நான் இங்க நிறுத்துறேன். பேசி ஆகணும். ஆமா. 40 நிமிஷத்துக்கு மேல போயிட்டோம். ம். அதனால தொடர்ச்சியா இந்த 3 விஷயத்துல ஜுடிஷியலை பத்தி அதிகம் யாரும் விமர்சனம் பண்றது இல்ல. ஏன்னா அது சரி. கண்மூடித்தனமா ஏத்துக்கிறோம். ம். அவர்கள் செய்யக்கூடிய அபத்தம்ன்றது, ஏன்னா சந்திரசூட் பேர் சொல்லியே சொல்லலாம். ஒரு ஐகான் மாதிரி, தோனி மாதிரி கொண்டாடப்பட்டவர். நான் கடைசி ஒரு 2 3 நிகழ்வுகள்ல அப்படியே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு பேச்சு இருந்தது. ம். கடவுள் கண்ண மூடி கேட்டு கடவுள் சொல்ற நான் பதிலே கண்ணை மூடி சொல்றேன்னு. கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணேங்கிறாரு ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு நீ முன்னாடி. தீர்ப்பு நீ அந்த எனக்காக வந்து மாதிரி. தீர்ப்பு எழுதுன மாதிரி இந்த வரல ஒரு இதுல போய் ம். பேசினாரு அப்படின்ட்டு. அதான். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ம், கேட்கும்போது நமக்கு அவ்வளோ அவஸ்தான் மட்டும் தெரியல. இவர்களெல்லாம் நம்புறோம் சில நாட்கள்ல. அந்த நம்பிக்கை நினைச்சு நம்ம மேலே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பு வந்துருமோ அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான நிலையா பாக்குறேன் நான். ஐயோ இப்ப நான் போய் நம்பிட்டேன் அப்படின்னு ம். சேர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ச்சியா பேசுவோம். அஹ் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கேள்வி, கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையும் முன்வைங்க. பார்ப்போம். நன்றி. நன்றி மக்கள். எதிர்ப்பு வைக்கிறது காட்ட இது வீல்